சிஎஸ்கே ரியல் எஸ்டேட். நான் உங்கள் ஜாகிர். நம்ம கரெக்டாக வந்து மாதாவரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு தனி வீடு பார்க்க வந்திருக்க மக்களே. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 900 சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, 1100 சதுரடி லேண்ட் ஏரியா, லேண்ட் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு. மேற்கொண்ட தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஃப்யூச்சரில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 13 பேர் மட்டும் கொண்ட ஒரு சின்ன சிஎம்டி அப்ரூவ்டு லேஅவுட்டு. இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு வாங்கி ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. 90% வேலை முடிஞ்சிருச்சு. ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் மட்டும் போயிட்டுருக்குது. இதுதான் ஃப்ரண்ட்டு கார் பார்க்கிங்கு. நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருக்குது ஃப்ரண்ட்டில். அப்படியே நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. கிரில் கேட் பக்கத்தில் தேக்கிலான வாசக்கால். நல்லா லேடிஸ் உட்கார அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான இடம் ஃப்ரண்ட்டில். ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்டு 2 பக்கமும் உங்களுக்கு திசை இருக்குது. வீடோடைய என்ட்ரன்ஸ் வந்து நார்த் ஃபேஸிங்கும், உள்ள நுழைவாயில் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே படிக்குண்டுக்கு போகிற வழி ஃபுல்லாக ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரண்ட்டில் வந்து வாசக்கால். நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹாலு, பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்குது. லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பெரிய கிச்சனே ஏறக்குறைய ஒரு 150 சதுரடி வரும். அப்படி உள்ளே வந்தோம்னா இது ஒரு பெட்ரூம். நல்ல வென்டிலேஷன் இருக்குது. நல்ல காற்றோட்டம் இருக்குது. கிச்சன் இது பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேருந்து வந்தீங்கன்னா இங்கே இந்த ரெஸ்ட் ரூம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அப்படி வந்தால் இன்னொரு பெட்ரூம், இது மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன் இருக்கும், காற்றோட்டம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்து குளிச்சுட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் ட்ரெஸ் மாற்றிக்கிற அளவுக்கு நல்லா கேப் கொடுத்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு. நல்லா பக்காவாக பெருசாக இருக்குது. உங்களுக்கு இந்தியன் வேணால் இந்தியன் பண்ணிக்கலாம், வெஸ்டர்ன் வேணால் வெஸ்டர்ன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் லேண்ட் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு. நல்ல ஸ்பேசியஸாக இடம் கொடுத்துருக்காங்க. மேலே நல்லா ரேப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா திங்ஸ் வச்சுக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட்டு, சேஃப்டிக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க ஜன்னலுக்கெல்லாம். வாங்க அப்படி ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். கீழே இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே வந்துட்டோம். மேலே வந்து ஹெட்ரூம் பண்ணியிருக்காங்க. மழை பெஞ்சால் தண்ணி வராது. ஏரியா பொறுத்த வரைக்கும் வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான். கட்டத்தில் வீடுகள்லாம் பார்ப்பீங்க. மாதாவரத்துலேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் வரும். ரெடில்ஸ்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும். மாதாவரத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டுருக்கனால வேகமாக அபரிவிதமாக இந்த ஏரியா வளர்ந்துட்டு வருது. உடனே வீடு கட்டி வரவங்களுக்கு இந்த ஏரியா கண்டிப்பாக செட் ஆகும். ஸ்கூல்ஸு, காலேஜஸ் அது எல்லாமே வந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் உங்களுக்கு இருக்குது. இங்கே லோக்கலில் 1 கிலோமீட்டர்லேயே ஸ்கூல் இருக்குது. மேற்கொண்ட விவரங்களுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.